இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதனால வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இந்த வருஷம் வந்து நீட் பிஜி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆன டாக்டர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன், டெலகிராம், வாட்ஸ்அப்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப், அதாவது வாட்ஸ்அப் நம்பர் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எஜுகேஷன் கவுன்சிலிங் கைடன்ஸ் வந்து ஒரு 7 வருஷமாக கொடுத்துருக்கோம். யூஜி அண்ட் பிஜி எல்லாத்துக்கும் சேர்த்து தான். பிஜி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாகவும், யூஜி ஒரு 7 வருஷமாகவும். ஸோ ஓவரால் எல்லா மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட்டை நான் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் நீட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதுவரை நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்க. நிறைய டாக்டர்ஸ், ஸோ நீட் பிஜி எழுதின டாக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாக்டர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கட்டாயம் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோ முழுக்க நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்க்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு லாஸ்ட் இயர் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த இயருக்கு நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ லாஸ்ட் இயருடைய கவர்மெண்ட் கோட்டா நீங்கள் எடுத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இப்போ இருந்தே நிறைய டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இல்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தயவு செய்து வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து இப்போ இருந்து நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ அதை உடனே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங் நேரத்தில் உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நீட் பிஜி எழுதும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அதே வச்சாலும் ஓகே, இல்லை ரீசெண்டான ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே. அதாவது நீங்கள் நீட் பிஜிக்கு யூஸ் பண்ண அந்த ஃபோட்டோவும் ஓகே, இல்லை அப்படின்னாலும் ரீசெண்டான ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. என்ன ஃபார்மெட்னா ஜேபிஜி ஃபார்மெட்லையும் ஃபைல் சைஸ் வந்து 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே ரெடியூஸ் பண்ணி இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. போஸ்ட் கார்டுனா பாஸ்போர்ட் சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதாவது அதோட எம்எம் பார்த்தீங்கன்னா 140 எம்எம்லேருந்து 90 எம்எம் மாதிரி இருக்கும் ஜேபிஜி ஃபார்மெட். ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே இருக்கலாம். ஸோ பாஸ்போர்ட் என்ன வந்து இருக்கோ அதே இது வந்து நீங்கள் போஸ்ட் கார்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் நீட் பிஜியில் யூஸ் பண்ண ஃபோட்டோவையோ இல்லை புதுசாக ரீசெண்டாகவும் எடுத்து வச்சுக்கலாம். பட் ரெண்டுமே வந்து சேமாக, ஸோ வேறு வேறு சைஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டூடியோவில் நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சைனும் பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 40 கேபி ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். ஸோ அதாவது இடது கட்டவரல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் எடுத்துடணும். இதோடைய கேபி 10 கேபிலேருந்து 50 கேபி. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். அடுத்து முக்கியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு இப்போ நான் சொல்றது எல்லாமே நான் சர்வீஸ் கேண்டிடேட் தான். சர்வீஸ் கேண்டிடேட்க்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க சர்வீஸ் கேண்டிடேட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் சொல்றது முழுக்க வந்து கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான். ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நான் சொன்ன அந்த 4 இமேஜஸ், ஃபோட்டோ, சைன், தம்ப் இம்ப்ரெஷன், அப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 4 இது ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய 2024 இந்த வருஷத்துக்கான அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, இதெல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். பட் இதெல்லாம் வந்து நம்ம செக்லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எம்பிபிஎஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட், சப்போஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோடைய சர்டிஃபிகேட், சப்போஸ் ப்ரொவிஷனல் பாஸ் சர்டிஃபிகேட். அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது ப்ரொவிஷனலாக கூட கொடுத்துருப்பாங்க. அதையும் ஓகே, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய சிஆர்எம்ஐ, அதாவது உங்களுடைய இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்களா, ஸோ அதோடைய சர்டிஃபிகேட், கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொஃபஷனல் இருந்தால் கூட ஓகே தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பெர்மனன்ட் மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். சப்போஸ் இதோடைய ப்ரொஃபஷனல் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது இந்த ப்ரொஃபஷனல் என்கிட்ட இல்லை சார், பிஎம்ஆர் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் வச்சாலும் பண்ணலாம். அந்த டைமிங் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறணும். அதே மாதிரியா வந்து கேண்டிடேட்டுக்கு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக கட்டாயமாக தேவைப்படும். அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம் வேணுங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கல அப்படின்னா
உங்களால வந்து ரிசர்வேஷனை நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா நேட்டிவிட்டின்றது இப்ப கவர்மெண்ட் கோட்டான்றது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த கவர்மெண்ட் கோட்டா. சப்போஸ் நீங்க வேற ஸ்டேட்ல இருந்து யாராவது வந்து அப்ளை பண்ணீங்கன்னா அவங்களால நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ஸோ அப்ப கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வந்து ஒரு கேரளாலயோ இல்ல கர்நாடகாலயோ வந்து இங்க இருந்தாங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த மாதிரியே இருக்கு. சில பேர் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தமிழ்நாட்டுல வந்து இருப்பாங்க. பட் அந்த மாதிரி கேண்டிடேட்லாம் அப்லோட் பண்ணலன்னா அவங்க வந்து ஓப்பன் கேட்டகரியில வந்து விட்டுருவாங்க. அதாவது ஓப்பன் காம்படிஷன்ல கவர்மெண்ட் கோட்டாலே வந்து ஓசியில கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து இங்க அவங்க இருந்தாங்கன்னா மினிமமா ஒரு 5ல இருந்து 10 வருஷத்துக்கு மேல இருந்தாங்கன்னா மேபி அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்து பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்களால நேட்டிவிட்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா நேட்டிவிட்டின்றது நம்ம பிறந்த சர்டிபிகேட், அதாவது பர்த் சர்டிபிகேட் வச்சுதான் நேட்டிவிட்டி வந்து கிளைம் பண்ண முடியும். தயவு செய்து ஏதாவது டாக்டர்ஸ் இப்ப நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண போறீங்க, இப்ப பாத்துக்கிறீங்க வீடியோ அப்படின்னா உடனே இ சேவை மையத்துக்கு போய் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை வாங்கி வச்சிருங்க. மெயினா கவர்மெண்ட் கோட்டாக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இல்லைன்னா உங்களால ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஸோ சிக்கல் நிறைய வரும். ஓகேவா? ஸோ இது வந்து லதாஜிகா லாஸ்ட் இயர் ஒரு டாக்டர் சொன்னாங்க, சார் அது வந்து எனக்கு வேணாம் கேட்கல அப்படின்லாம் வந்து எடுத்துக்கிறாதீங்க. கவர்மெண்ட் இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. தயவு செய்து எல்லா டாக்குமெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட்ஸ் யூ வில் கெட். ஓகேவா? ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வாங்கி வச்சுக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. கவுன்சிலிங் பொறுத்தவரை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஒரு டாக்டர் வந்து லாஸ்ட் இயர் போனாங்க சார், அவங்க வந்து ஒரு மாதிரி சொல்றாங்க, ஸோ அவங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் வேணாம். ஸோ அப்படிலாம் கிடையாது. எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப இது பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல வந்து நீங்க போய் லதாஜிக்கா விட்டுற முடியாது. அதனால நீங்க இப்ப இருந்தே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டாலும் கேட்கலனாலும் நம்ம எடுத்து வைக்கிறது நம்மளுடைய கடமை. ஓகேவா? ஸோ அதனால நேட்டிவிட்டி வந்து கம்பல்சரி தேவை. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணும். அதே மாதிரி பேரண்ட்ஸோடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் கட்டாயம் வேணும். பேரண்ட்ஸோடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா உங்களால அதுக்குமே வந்து சிக்கல் வரும். உடனே கம்யூனிட்டி சர்டிபிகேட் பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்க போய் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது லாஸ்ட் இயர் கேட்டாங்க கம்பல்சரியா. ஸோ இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பேரண்ட்ஸோடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்க முடியல இல்ல அப்படின்னா அதற்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலான்றத நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதில சொல்றேன். ஓகேவா? ஏன்னா எல்லாத்தையும் குழப்பி விட்டுறக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னும் டீட்டெயிலான நிறைய என்ன வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொரிஸ்க்கு ஏற்ற மாதிரியா நான் வீடியோஸ் வந்து பதிவு பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைடன்ஸ் சப்போர்ட் கூடிய விரைவில் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ எல்லா ஸ்டேட்டுக்குமே நான் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுக்குறேன். நாட் ஒன்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் இந்தியா கோட்டா, அதர் ஸ்டேட். ஸோ ஓப்பன்ஸ் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அவுட் ஸ்டேஷன் சவுத் ஜோனாக இருக்கட்டும், அதே மாதிரி நார்த் ஜோனாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஜோனுக்கும் நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீடட் இருந்துச்சுன்னா